வியாழக்கிழமை வீடியோங்க. வியாழக்கிழமை வீடியோவில் யார் பேச போகிறா, எதை பற்றி பேச போகிறா அப்படிங்கிறது எல்லாமே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அவங்க சொல்கிற கருத்துக்கள் வந்து ஒரு சில ஆண்கள் பெண்களுக்கு தான் சமர்ப்பணங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முன்னுதாரணத்துக்கு தான் இந்த வீடியோ நாங்கள் பதிவிடுறோம். கொரோனா என்ன நல்லது பண்ணுச்சு, அவ்வளோ ஸ்பெஷலா கொரோனா உங்களுக்கெல்லாம் வந்து நோயை கொடுத்துச்சு. கொரோனா அவங்களுக்கு உண்மையை கொடுத்துருக்கு. அப்பெல்லாம் ரொம்ப அமைதியா தான் பேசிட்டு ரொம்ப சாந்தமா. இது நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பேச வந்திருக்கிறது வாசுகி அக்கா பேச வந்திருக்காங்க. இவங்களோட லைஃப்ல நடந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பத்தி தான் நம்ம பேச போறோம். இதை பார்த்து ஒரு சிலர் வந்து நீங்க மனசை தைரியமா வச்சு பெண்கள் வந்து அடுத்தடுத்து ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னுதாரணத்துக்கு தான் இந்த வீடியோ நாங்க பதிவிடுறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கேன். இப்ப வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராவே இருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, ஆமா அந்த என்ன சொல்றது, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லுவாங்க கொரோனா வந்தது அப்படின்னு சொன்னது. கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட லைஃப்ல டோட்டலா சேஞ்ச். அப்படின்னு உங்களுக்கு கொரோனா என்ன நல்லது பண்ணுச்சு, அவ்வளோ ஸ்பெஷலா கொரோனாவை லவ் பண்றீங்களே? ஆமா அதுதான் நம்ம வந்துட்டு நார்மலா நான் வந்துட்டு மேரேஜ் லவ் மேரேஜ் தான், ரிலேஷன் தான். அதுக்கப்புறம் நான் ஒர்க் போறது அப்படிதான். பெண்கள் எல்லாருமே நம்ம ஒர்க் போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்காக போறோம். ஆனா அதே சமயம் நம்ம வீட்டுல இருக்கிற விஷயத்தையும் மிஸ் பண்ணிடுறோம். ஆனா அந்த கொரோனா டைம்ல எல்லாருமே வீட்டுல தானே இருந்தோம். அப்ப வந்து என்னோட லைஃப்ல பெரிய ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து கண்ணு முன்னாடி தெரிஞ்சது. அதுல இருந்து நான் வெளியே வர்றதுக்கு எனக்கு கொரோனா ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு. அதாவது உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு மக்களே கண்டிப்பா கொரோனா ஹெல்ப் பண்ணிருக்கு. உங்களுக்கு எல்லாம் வந்து நோயை கொடுத்துச்சு கொரோனா, அவங்களுக்கு உண்மையை கொடுத்துருக்கு. கண்டிப்பா உண்மை அதுதான். அதனால அதுல இருந்து அப்படியே வந்து அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வரல பாத்தீங்கன்னா நான் எந்த விஷயமுமே ஒரு சின்ன விஷயம் நம்மளால இது செய்ய முடியுமா, ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அப்பா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா கொண்டு போனதுனால எங்கேயுமே வெளியே போய் ஒரு 2 பேர்த்திட்ட பேசுறத நான் கூட பேச மாட்டேன். நானு ரொம்ப அமைதியா, குரல் கூட இப்போ இவ்வளவு போல்டா வருது. அப்பெல்லாம் ரொம்ப அமைதியா தான் பேசிட்டு இருப்பேன், சாந்தமா. ஆமா அப்படி இருந்தேன். அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் அழுகிறது இந்த மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு லைஃப்ல. அடுத்தது என்ன சொல்லுவாங்க, வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு பெரிய திருப்பு முனை வரும், அதை நம்ம கடந்து வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா. எனக்கு அது கிடைச்சது கண்டிப்பா அந்த டைம்ல தான். அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு வெளியே போக, அவ்வளவு நாள் நம்ம வெளியே வேலைக்கே போயிட்டு இருந்தாலும் எந்த விஷயத்திலயும் சுத்தி கவனிக்கல. நம்ம இந்த கொரோனா கடிவாளம் கட்டின மாதிரி அப்படியே ஸ்ட்ரைட்டா போயாச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த கடிவாளத்தை எடுத்துட்டு நம்ம சுத்திலும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரோட ஒரு விஷயமும் கத்துக்க முடிஞ்சது. அதுக்கு கண்டிப்பா முக்கியமா பெண்கள் நினைக்கிறதே வந்து லைஃப் பார்ட்னர் மட்டும் எனக்கு செட்டா இல்லைன்னா என் லைஃபே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. உண்மை அது ரொம்ப பெரிய தப்புன்னு நான் இந்த இடத்துல சொல்வேன். என்னன்னா நம்ம ஒரு 20-25 வருஷங்கும் போது அம்மா அப்பாவோட கண்காணிப்புல வளர்ந்து வரோம். ஏன்னா என்னோட அப்பா வந்து அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இல்லைன்னா என்னோட லைஃப் இதை விட எவ்வளவு இதா இருக்குமோ தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் லைஃப் பார்ட்னர் அப்படின்னு ஒருத்தவங்க அமைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க நல்லா இல்ல அப்படின்னா நிறைய பேர் டவுன் ஆயிரும். கண்டிப்பா அப்படி இருக்கவே கூடாது. டவுன் ஆகுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வேற வழியில போயிடுறாங்க தப்பான பெண்கள். கண்டிப்பா அந்த இடத்துல இருந்து நம்ம மாறணும். அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா பெண்கள் பக்கம் தான் தப்பா இருக்கு. கண்டிப்பா நம்ம எவ்வளவுதான் அந்த இடத்துல நியாயப்படுத்தணும்னு நினைச்சாலும் பெண்களை தான் தப்பு சொல்லி உள்ள உட்கார வச்சிருவாங்க. அதுல இருந்து நான் வந்து எனக்கு உண்மையா சொல்ல போனா எங்க அம்மா தான் எல்லாமே. அம்மா வந்து என்னோட உலகம் அப்படின்னு இருந்தேன் அந்த டைம்ல. அம்மா வந்துட்டு இவ்வளவு ஒரு பிரச்சனை பிள்ளை எப்படி மீண்டு வர போறாளோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல கூட கண்டிப்பா நம்ம யாருக்காகவும் இனிமே இது பண்ணக்கூடாது, அம்மாக்காக நம்ம நிமிர்ந்து நிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து என்னோட லைஃப புதுசா ஸ்டார்ட் பண்ணேன். கொரோனாக்கு அப்புறம் புதுசா ஒரு லைஃப் வந்து எனக்கு அப்படியே வந்து திரும்பி வந்துட்டேன். கண்டிப்பா இப்ப நீங்க அந்த லைஃப்ல இருந்து வெளியே வந்தீங்களா, அப்ப எவ்வளவு டவுனா இருந்திருப்பீங்க, இந்த லைஃப் வேணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்திருப்பீங்க. கண்டிப்பா உண்மையாலுமே அதாவது அந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன அப்ப நினைச்சது ஒண்ணே ஒண்ணு, நம்ம இவ்வளவு நம்பிக்கை வச்சவங்க நம்மள இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டாங்களே அப்படிங்கிற இதுலயே அதுக்கு அடுத்தது என்ன ஸ்டெப்னு யோசிக்கவே தெரியல. இப்ப எத்தனை வருஷம் லவ்ங்க? ஒரு 7 வருஷம் லவ் பண்ணி, அதுவும் ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம், இத்தனைக்கும் ரிலேஷன் தான் இருந்தாலும் போராட்டத்துக்கு அப்புறம் தான் லவ் பண்ணது, கல்யாணம் பண்ணது. இருந்தாலும் அந்த சூழ்நிலையில கூட என்ன சொல்றதுன்னா நம்பி வந்தவங்க கடைசி வரைக்கும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லாம போயிடுச்சு அந்த இடத்துல. ஆனா ஒரு விதத்துல நல்லது, என்னால முடியாது முடியாது முடியாது, உன்னால இது முடியாது, நீ எங்கேயுமே போய் தனியா பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லிட்டேதான் இருந்தாங்க என்ன. ஆனா நானும் அப்படிதான் என்ன சொல்றேன்னா அன்புக்காக ஏமாந்து அந்த இடத்துல இதாயிட்டேன். ஆனாலும் அன்பு வச்சு பாசம் வச்சு ஏமாந்து போயிட்டேன்.
அது எப்படி சொல்றது, நம்ம எல்லா விஷயத்திலயும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் எடுத்துட்டோம்னா வேற யாருமே வர மாட்டாங்க, நம்ம கூட இருக்கிறவங்களே தான் நம்மளுக்கு அது வேற உண்மைதாங்க. கூட இருக்கிறவங்களே தான் பக்கத்துல இருந்து எல்லா கண்டிப்பா வேலையும் முடிச்சிட்டு கண்டிப்பா அது எல்லாமே முடிச்சிட்டாங்க, எதுவுமே நடக்காத மாதிரி அது இந்த generation. கண்டிப்பா அது வந்து அந்த காலத்துல கூடயே இருந்து குழி பறிக்கிறது, இந்த காலத்துல குழி பறிச்சுட்டு அந்த குழி நான் பறிக்கலப்பா அப்படிங்கிற மாதிரி நடிக்கிறது. சத்தியமே பண்ணி கூட அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இப்போ வரல நம்மள யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, அம்மா அப்பாவை யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அந்த ஒரு பயத்தோட தான். சரி, இந்த இவ்வளவு பயத்துல இருக்கீங்க, பதட்டத்துல இருக்கீங்க, அடுத்த லைஃப் ஒண்ணு சூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கீங்களா? அது வந்து நான் என்னன்னா ஏற்கனவே நான் சூஸ் பண்ணி ஒண்ணு தப்பா போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல இதுக்கு மேல அம்மா அப்பா சொல்றது நீ இப்படியே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு அதுல இருந்து கொஞ்சம், ஏன்னா நான் உண்மையா தான் இருந்தேன், இப்போ ஒரு உண்மையா தான் இருக்கேன், அப்ப நான் அதுல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கறதுக்காக கொஞ்சம் டைம் ஆயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். கண்டிப்பா இதுக்கு மேல அவங்க சொல்றது எங்களுக்கு அப்புறம் உனக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவங்க கையில ஒப்படைச்சிட்டேன், போதும் ஒரு தடவை பட்டதே போதும், இதுக்கு மேல இப்ப வந்து யாரா இருந்தாலும் இந்த இடத்துல தெளிவா கால் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கேன். நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேக்குறேன். அதாவது இப்போ வந்து ஒரு சிலர் கப்பிள் வந்து ஸ்டார்டிங்லயே பிரிஞ்சிடுறாங்க, இன்னும் கொஞ்சம் சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா நல்லா லைஃப் போகுது, அந்த ஒரு ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்களா கொஞ்சம் பேரன் பேத்தி அந்த மாதிரி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பிரிவாயிடுது, சண்டை வருது, ஏன் இப்படி பண்ற அப்படி பண்றேன்னு ஏஜ் ஆகி கூட அந்த ஒரு சண்டை வருது. சின்ன வயசா இருக்கும் போது கூட அந்த சண்டை வரதுல பிரிவு வரதுல, ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் சிலர் பாத்துருக்கீங்க பேச மாட்டாங்க, சாப்பிட்டுக்க மாட்டாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சின்ன வயசுல அந்த வயசுலயும் கூட விட்டு கொடுத்து போயிட்டாங்க, ஏன் இவ்வளவு ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் விட்டு கொடுத்து போக மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த இடத்துலயும் எல்லாருக்கும் சொல்றது ஒரு விஷயம் என்னன்னா ஈகோ அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் அந்த இடத்துல இடையில நின்னுக்குது. அதாவது லவ் மேரேஜே பண்ணனாலும் மேரேஜுக்கு முன்னாடி ரொம்ப லவ் பண்றோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொல்றாங்க, அதுக்கு அப்புறமும் அந்த இடத்துல கண்டினியூ ஆகாம இருக்கிறது காரணம் அந்த ஈகோ தான். ஏன்னா அந்த ஈகோ அப்படிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல இவங்க நினைச்சுக்குவாங்க நான் விட்டு கொடுத்துதான் போயிட்டு இருக்கேன், அவங்க விட்டு கொடுத்து போக மாட்டேங்கிறா அப்படின்னு ஜென்ஸ் சொல்றாங்க. அதே மாதிரி லேடிஸ் கேட்டா நான் எல்லாமே விட்டு கொடுத்து போறேன், அவர் தான் அப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த குறை வேணா நிறைய இடத்துல நீ பண்ணல நான் பண்ணல இப்படிங்க மாத்தி மாத்தி ஏட்டிக்கு போட்டியாவே தான் இருக்கு. மேரேஜே பண்றவங்களா இருந்தாலும் கரெக்டா அந்த மேரேஜ் வரும் அந்த லவ் இருக்குதுங்கிறாங்க, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கூடயும் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதா இருக்கு, பேரண்ட்ஸ் கூடயும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்ப இந்த பக்கம் பொண்ணுங்கன்னு பாத்துட்டாலும் மாமனார் மாமியார் கூடயும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அதை வந்து ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிடுறாங்க காரணம். அப்ப அந்த இடத்துல உட்காந்து எந்த ப்ராப்ளமுமே வந்து உட்காந்து பேசினா சரியாகும், அததான் நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். அதுதான் ஒரு பெரிய ஈகோவே. நம்ம மத்தவங்க எல்லாத்துக்கிட்டையும் போய் கையை பிடிச்சி கெஞ்சுவோம், காலை பிடிச்சி கெஞ்சுவோம். ஆனா வந்து ஒரு ஃபேமிலில வந்து 2 பேர் வந்து ஒரு 1/2 hour உட்காந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பேசி முடிச்சா அது அப்பவே கண்டிப்பா. அதே மாதிரி ஒரு தப்பே பண்ணிட்டாலும் அப்போதைக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள 2 பேருமே வந்து நான் தப்பே பண்ணல அப்படிங்கிற அளவுக்கு சாதிச்சிடுறாங்க. ஆனா அதே விஷயத்த உங்க ஃப்ரெண்ட் கிட்ட போய் ஷேர் பண்ணிக்கிறீங்கல்ல, அப்போ அந்த இடத்துல நீங்க ஷேர் பண்றத வேற யார்கிட்ட நீங்க உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை அப்பவே முடிஞ்சுதா. ஆட்சிக்கார கால விடுறத விட சண்டைக்கார கால விட்டு போயிடலாம்னு சொல்லுவாங்க. டயலாக் நோட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க, அதுதான் ப்ராப்ளம். நான் என்ன பொறுத்தவரை என்ன சொல்றேன், நீங்க எவ்வளவு தப்பு பண்ணிருக்கட்டும், இந்த இடத்துல நான் தப்பு பண்ணனேன் என்ன மன்னிச்சிருன்னு அந்த செகண்ட் சொல்லிட்டா அதோடய எல்லா ப்ராப்ளமும் முடியுது. நான் இல்லவே இல்ல உண்மையிலதான் தப்புன்னு மாத்திட்டோம்னாவே அந்த இடத்துல எல்லாமே மைனஸ் ஆயிடுது. ஏன்னா என்னோட லைஃப்ல நடந்த பெரிய பிரச்சனையே அதுதான். எல்லாமே நீ கண்ணு முன்னாடி எல்லாமே பார்த்தாச்சு, நீ அந்த ஒரு செகண்ட் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நீ சொல்லி நான் தப்பு பண்ணிட்டேன் இதுக்கு மேல நான் சரியா இருக்கேன்னு சொல்லியிருந்தா அந்த இடத்துல ஒரே ஒரு பிரச்சனை முடிஞ்சது. ஆனா அதெல்லாம் இல்ல நீதான் தப்பு அப்படின்னு மாத்தி நம்ம இடத்துல சொல்லும் போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா மனசு உடஞ்சிருது. என்னடா நம்ம இவ்வளவு தூரம் மேல நம்பி வச்சிருந்தோம், மாசம் வச்சிருந்தோம், ஒரு இவ்வளவு நம்மள ஏமாத்திட்டாங்களே அப்படிங்கிற வருத்தம் தான் கடைசி வரும். அது நம்ம என்ன சொல்றது சாகர அளவுலயுமே அந்த இது வந்து நம்ம மனசுல இருக்கும். அதனால என்ன பொறுத்தவரை என்ன சொல்றேன்னா யாரா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் அம்மா அப்பா யாருக்கிட்டுமே நீங்க யாரோ ஒருத்தருக்காவது உண்மையா இருக்கணும்னு நான் சொல்றேன். கண்டிப்பா யாருமே அது பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு அப்பா அம்மாவா இருக்கட்டும், பசங்க பொண்ணுங்க அம்மா அப்பா கிட்ட உண்மையா இருக்கணும், அப்பதான் அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும். ஒரு 60-70 வயசுல இருந்து அவங்க அனுபவிச்சு சொல்ல வேண்டியதெல்லாம் எனக்கு இப்போ இந்த பாதி ஒரு 30 வயசுலயே இவ்வளவு தூரம் அனுபவம் கிடையாது. அந்த அளவுக்கு இப்ப இருக்கிற காலகட்டம் நம்ம மாத்திருச்சுன்னு கண்டிப்பா வேற எல்லாம் எதுவும் இல்ல. நீங்க அவங்க கிட்ட சொல்லிருங்க, எல்லா பெண்களும் சில பெண்கள் இல்ல நிறைய பெண்கள் லோனியா தான் இருக்காங்க, ரொம்ப வந்து ஒரு சின்ன ப்ராப்ளத்தையும் கூட ரொம்ப பெருசா எடுத்துக்கிட்டாங்க. அதனால ரொம்ப போல்டா இருங்கன்னு சொல்லிருங்க. ஏன்னா ஒரு பிரச்சனையில இருந்து வெளியே வந்து அதனோட ஃபீல் அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். நம்ம சுத்தி இருந்த எல்லாருமே ஆளுக்கு ஒண்ணுன்னு சொல்லலாம், ஆனா அந்த ஃபீல்ல இருந்து வெளியே வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்.
அவங்களே இவ்வளவு போல்டா இருந்து எல்லாம் சொல்லும் போது உங்களுக்கும் அவங்க மூலியமா ஏதோ ஒரு சின்ன ஆறுதல் கிடைக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. உங்களுக்கு சொல்லிருங்க. கண்டிப்பா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எல்லா பெண்களுமே நீங்க எவ்வளவு பெரிய சுச்சுவேஷன்ல இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன சொல்றேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். அதே மாதிரி எந்த ஒரு பொய்யோ ஒரு மறைப்போ எதுவும் இல்லாம எல்லாமே ஓப்பனா சொல்லிருங்க. வேற யாருக்கிட்டயோ நீங்க போய் சொல்ற விஷயத்த ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்டயும் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்டயும் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நிறைய ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி மெயினா பெண்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், எவ்வளவு ஒரு சின்ன விஷயம், நீங்க ஒரு சின்ன பிரச்சனையில இருக்கீங்க இல்ல ஒரு பெரிய பிரச்சனையில கூட நீங்க மாட்டிருக்கலாம், அதுல இருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்னா நீங்க முதல்ல தைரியமா இருக்கணும். இந்த பிரச்சனை இவ்வளவுதான். என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த பிரச்சனையில இருக்கும்போது எதுவும் சில காலம் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையா இப்ப எல்லாமே நம்மளுக்கு அனுபவம் தான். ஒரு பிரச்சனை அப்படின்னாவே நம்மளுக்கு அது அனுபவமா எடுத்துட்டு அடுத்த தடவை அதை நடக்காம பாத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க உடனே டவுன் ஆயிடாம அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படிங்கறத எல்லாருக்காகவும் நான் இதை கண்டிப்பா சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வீட்டுல இருந்து நிறைய பெண்கள் வந்து இது நம்மளால முடியாதே இருக்கிறோம், கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு வரணும் அப்படிங்கறதா என்னோட கருத்து. கண்டிப்பா ஓகேங்க, சூப்பரா. அப்படியே எந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்ட்ரக்கும் கூட ஆகல, அப்படியே சர மாதிரியா வந்துருச்சு. அது ஏன் அப்படி பேசினாங்க அப்படின்னா அவங்க மனசுக்குள்ள அவ்வளவு வச்சிருக்காங்க, அவங்களோட அனுபவம் ரீதியா அவங்க பேசியிருக்காங்க. இன்னும் நிறைய பேசிக்கிட்டே இருக்கணும், வீடியோ கம்மியா தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்ப நம்ம வந்து இவ்வளோ ஆதங்கத்தை அவங்க கொட்டி தீர்த்துட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் கொட்டிருங்க, வெளியே மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்காதீங்க ரொம்ப. இப்போ வந்து உங்களுக்கான கொஸ்டின், இந்த கொஸ்டினுக்கு வந்து கமெண்ட் பண்ணிருங்க, அதாவது ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. உங்களுக்கான கொஸ்டின் வந்து அவங்களே கேட்டுருவாங்க, சொல்லிருங்க. அதாவது என்னோட லைஃப்ல ஒரு பெரிய ஒரு விஷயத்தினால மட்டும்தான் நான் வந்து எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது, அதுல இருந்து வெளியே வந்தேன்னு சொன்னேன். அது மட்டும் என்னன்னு நீங்க சொல்லிருங்க. அதாவது ஒரு காரணம், இந்த காரணத்தினால இந்த பீரியட்னாலதான் நான் வந்து உண்மையா வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையே கொடுத்துச்சு அப்படின்னு நான் சொல்லிருந்தேன். அது என்னன்னு நீங்க கரெக்டா சொல்லிருங்க, பிரைஸ் வின் பண்ணிருங்க. கண்டிப்பா கண்டிப்பா போடுவேன், அவங்களும் போடுவாங்க. சரி, ஓகேங்க, இத்துடன் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துலயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். எங்களை மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. சப்போர்ட் பண்ற எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் திவ்யா மணிகண்டன். நன்றி.